ஈரான் அமெரிக்காவுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்ததா தோல்வி அடைந்ததா, என்ன நடந்தது மஸ்கட்ல அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை நடந்த அந்த மீட்டிங்கு நான் சனிக்கிழமை அப்டேட் பண்ணணும். பட் சனி ஞாயிறு நம்ம வந்துட்டு வெளியில் போயிருந்த சொந்த வேலை காரணமாக எனக்கு அதனால் வீடியோ போட முடியல. அது அந்த இது நெட்டு, அதாவது லேப்பு எல்லாமே கொண்டு போக முடியாத ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ நம்மளால் அது வந்து அப்டேட் பண்ண முடியல. சரி, அப்போ என்ன தீவிரமாக கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற இதில் நம்ம வந்து இன்றைக்கி அந்த வீடியோவை ஏற்கிறோம். ஓகே, அப்போ வெள்ளிக்கிழமை அது என்ன நடந்துச்சு? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான இந்த பேச்சுவார்த்தை முதல்ல நடத்துறது எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, துருக்கியில் இஸ்தான்புல்ல வச்சு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா வந்துக்கிட்டு சஜஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் ஈரான் வந்துக்கிட்டு வேண்டாம், ஒமன் மஸ்கட்டில் தான் வச்சு நடத்துவோம், அதான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ ஓகே, உங்களுக்கு சேஃப் அண்ட் ஈஸியாக இருக்குது அங்கே தான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வேறு வழி இல்லை, அமெரிக்கா ஓகே அதுக்கு இறங்கிட்டாங்க. இப்போ பார்வையாளர்கள் பார்க்கறது அதுவே வந்துட்டு ஈரானுக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றியோட ஒரு முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு டேபிளில் 1-to-1 பேச்சுவார்த்தை கிடையாது. அதாவது இப்போ வந்துட்டு அமெரிக்காவும் ஈரானும் இல்லை மத்தியஸ்த நாடும் சேர்ந்துட்டு ஒரே டேபிளில் சுற்றி இருந்துக்கிட்டு நேரடியாக பேசுகிற அந்த பேச்சு கிடையாது. ஈரானோட நேரடி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட கொள்கை முடியும். அப்போ அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மத்தியஸ்த நாடு மூலமாக தான் வந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த தடவை மத்தியஸ்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஓமன் இருக்கும். இந்த தடவை ஓமன் மட்டும் இல்லை, ஓமன், துருக்கி, UAE, சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்தான். அப்போ இவ்வளவு நாட்டில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. சரி, மீட்டிங் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில், தாஜ் கவர்மெண்ட் போல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சூட் ரூமில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 501 சூட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இந்த 501 சூட் ரூமில் வந்துக்கிட்டு அமெரிக்கா இருக்கிறாங்க. 502 சூட் ரூம் நேர ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இந்த நடுநிலை வைக்கிற, இல்லை மத்தியஸ்தம் வைக்கிற இந்த நாடுகள் அவங்க, அதாவது இந்த ஓமன், கத்தர், சவுதி, எகிப்து, ஜோர்தானு, இப்படிப்பட்ட எல்லாருமே அவங்க உள்ள வெளியுறவு அமைச்சர் அவங்க எல்லாரும் அந்த இதில் இருக்காங்க. சரி, ரூம் நம்பர் 505 ஒரு 2 ரூம் தள்ளி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஈரான் இருக்காங்க. இதுதான் இதோட ஒரு பேச்சுவார்த்தை. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 3 சுற்று பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதான் வந்து சொல்றாப்ல. அப்போ அந்த 3 சுற்று பேச்சுவார்த்தையில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அமெரிக்கா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு ஓமன் மூலமா ஓமன்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இது பண்ணக்கூடாது, ஈரான் வந்து இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக வந்துக்கிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இது ஓமன் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, மத்திய இதில் வைக்கிற மற்ற நாடுகள் இருக்காங்க, இவங்க கிட்ட வந்துக்கிட்டு பேசுவாங்க. பேசிட்டு இவங்க போய் ஈரான்கிட்ட சொல்லுவாங்க. ஈரான் என்ன செய்வாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒத்து வர முடியாது, எங்களுக்கு இது மட்டும்தான் ஒத்து வர முடியும், அப்போ இதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஓகே என்ன பேச்சுவார்த்தை நடத்துறோம், இல்லைன்னா விட்டுலாம் அப்படின்னாப்புல. உடனே இவங்க என்ன செய்வாங்க, 505 திருப்பி 502வது ரூமில் போயிட்டு இவங்க பேசுவாங்க, என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து 501வது ரூமுக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு அமெரிக்கா கிட்ட இல்லை ஈரான் இப்படி சொல்கிறாப்ல. ஸோ இப்படி தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போ 3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, காலையில் 1, மத்தியானம் 1, ராத்திரி 1. அப்போ இதில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு தெளிவாக சொல்லிட்டாப்ல. என்ன சொல்லிட்டாப்ல? தெளிவாக சொல்லிட்டாப்ல, அணு ஆயுதத்தை தவிர வேற எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் நின்றும் தர மாட்டோம், வந்து நின்றுறாங்க அப்படின்னா கட்ஸாக பேசிட்டாங்க. அதே மாதிரி தான் அங்கே வச்சுக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. பேச்சுவார்த்தை நடக்கும்போது முதல் கேள்வி ஈரான் சைட்லேருந்து கேட்டது, ப்ரெஷரில் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு கேட்டுருக்காங்க. அமெரிக்கா கிட்ட போய் கேளுங்க, இந்த ப்ரெஷரில் வச்சுட்டு உங்களால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னா நீங்கள் ப்ரெஷரில் நீங்கள் வச்சு பாருங்கள். நீங்கள் இந்த போர்க்கப்பல் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா நாங்கள் வந்து அடிப்படைஞ்சு நாங்கள் வந்து செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர் எங்கள் மேலே செலுத்தி பாருங்கள், அப்போ அதுக்குள்ள விளைவு என்னங்கிறது தெரியுங்கிறத அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லிட்டாங்க. அப்போ நீ கப்பலெல்லாம் கொண்டு வந்து என் இதில் வந்துட்டு என் வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்திட்டு, என் நாட்டு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டு உங்களால் வந்துட்டு எந்த பேச்சுவார்த்தையும் நீங்கள் வெற்றிகரமாக பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் அப்படின்ட்டாப்ல.
அப்பாஸ் ஆராய்ச்சி. அப்போ அப்பாஸ் ஆராய்ச்சி இது கிளியரா சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டு, அதாவது ஈரான் வந்துகிட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ரிச் செய்யப்பட்ட, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம், அணு குண்டு தயாரிக்கிறதுக்குள்ள அந்த சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம் கிட்டத்தட்ட 408 கிலோ அப்படிங்கிறது கரெக்ட் ரேட், கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். வெளியில வந்து நியூஸ் இந்த 408 கிலோ யுரேனியம் வந்துகிட்டு கையில இருக்கு. இந்த சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன் சொல்லிட்டாங்க. அதாவது இனி யுரேனியம் சுத்திகரிப்பதை வந்துகிட்டு நாங்க பரிசீலித்து வேற ஒரு ரிசோர்ஸ், அதாவது நம்ம அவங்களுக்கு சுத்திகரிக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது சுத்திகரிச்சு அதை வந்துகிட்டு ஃபியூயலை யூஸ் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, கரண்ட் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம கூடமத்துல அணுமின் நிலையத்துல சேம் ப்ராசஸ் தான். அதுக்காக தான் வந்து ரஷ்யா சப்போர்ட்ல தான் வந்துகிட்டு கிட்டத்தட்ட 2 ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்ப இந்த ஒரு கரண்ட் எடுக்கிறதுக்காக மின்சார தேவைக்காக வந்துகிட்டு நாங்கள் செய்யலாங்கிறது கூட வந்து மறுபரிசீலனை பண்ணிட்டு நம்ம வேற சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு கூட வந்துகிட்டு ஈரான் திங்க் பண்ணாப்ல. பட் இந்த கப்பலை எல்லாம் கொண்டு வந்துட்டு நான் அடிப்பேன் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஈரான் என்ன செஞ்சிட்டாப்ல, அந்த ஐடியாவை தூக்கி போட்டாப்ல. தெளிவாக சொல்லிட்டாப்ல, அணு வந்துகிட்டு செறிவூட்டல் பண்ணாது, அணு வந்துகிட்டு சுத்திகரிப்பு செய்யறது வந்துட்டு என் நாட்டுக்கு தேவையானது. அதை நான் வந்துட்டு ஒரு நாடு விட்டு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை, அதை பத்தி பேசாதீங்கன்றாங்க. உங்களோட தேவை ஒண்ணுதான் என்ன, நம்ம பழைய ஒப்பந்தம் இருக்கு, சேம் அதே ஒப்பந்தப்படி நம்ம வந்துகிட்டு பார்த்துக்கலாம். அதுக்குன்னா வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படிங்க. பழைய ஒப்பந்தம் எப்படி சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு அணு இது வந்துட்டு செறிவூட்டலாம், அதாவது எவ்வளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30% வர 30% வர உள்ளதுக்கு செறிவூட்டலாம். அதுதான் வந்துட்டு மின்சார உற்பத்திக்கான செறிவூட்டல் உள்ள இது. அதுக்கு மேல செறிவூட்டக்கூடாது. இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா, 60% மேல அது வந்து செறிவூட்டப்பட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது 90% மேல செறிவூட்டப்பட்டு விட்டால் அதை வந்து அணு குண்டு தயாரிக்கிறதுக்காக உதவும். இதுதான் வந்து கரெக்டான தியரி. அப்போ இவங்க கொடுத்தது 30%, ஈரன்ட்ட இருக்கு 60% செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங். 90% ஆயிடுச்சுன்னா ஃபைனல் செய்யணும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இந்த ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் பேசலாம், தவிர வேற எதுவுமே பேசக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி 30% செறிவூட்டப்பட்டு அதுக்கு வந்து தயார்னா சொல்லுங்க, அது நாங்க செய்வோம். இல்லைன்னா எதுவுமே வேண்டாம், நீங்க தான் ஏற்கனவே தடை வச்சுட்டீங்களா, ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அப்புறம் எங்களுக்கு என்ன அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க சொல்லிட்டாங்க, இனியும் ப்ரெஷர் நாங்க தருவோம், நீங்க எம்எல்ஏ ப்ரெஷர் தருவோம், நாங்களும் ப்ரெஷர் தருவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வந்துகிட்டு ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட அமெரிக்கா ஈரானை ப்ரெஷர் பண்ணிச்சா இல்லை ஈரான் அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈரான் தான் அமெரிக்காவை ப்ரெஷர் பண்ண மாதிரி இப்போ உள்ள நிலவரம் வந்துட்டு வெளியில வந்துட்டு. இதில் ஈரான் இன்னொன்று கேட்டுருக்காங்க, நான் பேலிஸ்டிக் மிசைல் ஒரே கேள்வி, பேலிஸ்டிக் மிசைல் பற்றி கேட்கும்போது ஈரான் வந்து கேட்ட ஒரே கேள்வி, நீ சொல்ற மாதிரி நான் பேலிஸ்டிக் மிசைல்லாம் வந்துக்கிட்டு இந்த ரேஞ்செல்லாம் குறைச்சி நான் இவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் குறைச்சி வச்சுட்டேன்னா என் நாட்டுக்குள்ள பாதுகாப்பு யாருக்குலாம்? இதே மாதிரி இங்குள்ள எல்லா நாடும் இஸ்ரேல் அடக்கம் அந்த கண்டிஷன் என் நாட்டுக்கு போடுற அதே கண்டிஷன் அது நடக்குமான்னு கேட்டுருக்காங்க. நடக்குமா? அப்போ அது நடக்காது அப்படிங்கும்போது எப்படி இதுக்கு நீங்க நடக்கும் அப்படின்னா மத்தியஸ்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சீனா ரஷ்யா 2 பேரும் வந்துக்கணும், அவங்களோட மத்தியஸ்தில் அவங்களோட உத்தரவாதத்தோடு கூடி நாங்கள் வந்துக்கிட்டு ரெடி அப்படின்றாங்க. அப்படி நீ செய்றீங்கன்னா எல்லா சுற்றுள்ள நாடு என்னோட என்ன சுற்றி இருக்க நாடு எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற நீங்கள் என்ன கண்டிஷன் என்ன லெவல் எவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து விசைல் வைக்கணும்னு சொல்கிறீங்களோ சேம் ரேஞ்ச் விசைல் நாங்கள் வைக்கிறோம்னா அதே மாதிரி தான் இந்த நாடுகள் ஃபுல்லாக இஸ்ரேல் அடக்கம் வச்சிருக்கணும். F-35 அடக்கம் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நான் வச்சேன்னா உங்களால் முடியும்னா வாங்க அதை பற்றி பேசுவோம். அதனால தான் அமெரிக்கா மிசைல் பற்றின பேச்சு எல்லாமே வந்து விட்டுட்டாங்க. அப்போ வெறும் அணு செறிவூட்டல் சம்பந்தமா மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. வெளியில வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு குட் ஸ்டார்ட், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு நல்ல குட் ஸ்டார்ட். அமெரிக்கா லிசன் டு அஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அமெரிக்கா எங்கேயும் கேட்டிருக்காப்புல, நாங்களும் அமெரிக்கா சொல்றத கேட்டிருக்கோம். இன்னொன்று, நீங்க ஏற்கனவே செஞ்ச மாதிரி 8 மாசத்துக்கு முன்னாடி ஜூன்ல நீங்க செஞ்சு இதே மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 6ஆவது கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இதில் வரும்போது இந்த தாக்குதல் பண்ணாங்க, இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாங்க, நீங்கள் தாக்குதல் பண்ணீங்க. இந்த வாட்டி இனி நடந்துச்சுன்னா இந்த பக்கத்திலே வந்துடுறாங்க அப்படின்னா அதே தெளிவாக சொல்லிட்டாங்க. நீ அந்த பக்கத்திலே வந்துடுறாங்க, தாக்குதல் நடத்தீங்கன்னா திருப்பி தாக்குதல். அதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடாது,
எந்த மத்தியஸ்த நாடுக்கும் வந்து கொடுக்கப்பட்ட கோரிக்கை இதே ஒண்ணுதான். நீங்க அமெரிக்காவோ இஸ்ரேலோ என் மேல தாக்குதல் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து யாருமே மத்தியஸ்த நாடு எந்த நாடுமே வந்துட்டு எங்ககிட்ட வரக்கூடாது, எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வரக்கூடாது. நீங்க நிறுத்துங்க, நீங்க அடிச்சு நிறுத்திக்கோங்க, பேசிக் மட்டும் அடிச்சு வச்சுக்கோங்க, இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கே வரக்கூடாது. அடிக்கிற வர நான் அடிப்பேன், பாதிப்பு எவ்வளவு இருக்கோ அதை ஃபுல்லா நீங்க பொருத்தி ஆகும், எனக்கே போர் அடிச்சு நிறுத்தினாலும் நிறுத்திடுவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த தடவை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஸ்ட்ராங்கா இது ஃபுல்லா இந்த பேச்சுவார்த்தை நடந்து இந்த நியூஸ் ஃபுல்லா வந்துட்டு வெளியில வந்த உடனே சும்மா இருப்பாங்களேன்னு நெதன்யாகு பறக்க கரண்ட் அடிச்சு இப்போ ஓட ரெட்டியா இருந்திருக்காப்புல இப்போ அமெரிக்காவுக்கு. அதாவது நாலாம் இருக்கார் புதன்கிழமை வந்துக்கிட்டு தலைவர் வந்துக்கிட்டு போய் ட்ரம்ப்பை சந்திக்க போறாப்ல. ட்ரம்போட மண்டை கலைவருக்கு இது ட்ரம்ப் என்ன பண்ண போறாப்ல, இப்போ அதுதான் வந்துக்கிட்டு அடுத்த ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதுவரை வந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் வந்து இந்த ட்ரம்ப் சரி இந்த அமெரிக்கன் எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு தலையை கழுவி இவங்க வந்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்த எல்லாமே வந்து இந்த எஸ்டின் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளாக்மெயில் வச்சு தான். இதுதான் மெயினான பிளாக்மெயில். இந்த எஸ்டின் ஃபைல்ஸை வச்சு தான் இதை வந்து கேவலப்படுத்துகிறோம், அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக்மெயில் வச்சு தான் இதை நாங்கள் வந்து ஃபுல்லாக பாதுகாத்துக்கிறோம், நாங்கள் இந்த விதத்தில் இது ஆகாது அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் வந்து அமெரிக்காவை வந்துக்கிட்டு இஸ்ரேல்கார மண்டையை கழுவி ப்ரெஷர் பண்ணி பாயிண்ட் பிளாங்கில் நெத்தி புட்டில் துப்பாக்கி வச்ச மாதிரி வந்துக்கிட்டு இந்த மாதிரி காரியங்கள் செய்ய வச்சுதான் வந்துட்டு சில சந்தேக இந்த தகவல்கள் வந்து வெளியில் வந்துருக்கு. அப்போ இதுதான் அப்படின்னா இதுக்காகத்தான் வந்துட்டு அமெரிக்க காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டு இந்த எஸ்டின் ஃபைல்ஸை வந்துட்டு வெளிவிடணும்னு சொல்லி நீதித்துறையில போராடி நீதித்துறை வந்துட்டு அனுமதி அளித்த பின் தான் வந்து இப்போ எஸ்டின் ஃபைல்ஸ் வந்துட்டு வெளியில் வந்துருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்தியாவோட நேரம் கேவலமாக வந்துட்டு ஊஞ்சல் அடிட்டுங்கிறது வேற ஒரு கணக்கு. ஓகே, அப்போ இந்த காரணம் வச்சு தான் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துக்கிட்டு இஸ்ரேல் வந்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன செய்ய போறாங்க, அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க, அப்ப இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அமெரிக்கா பிளாக்மெயில் பண்றது அப்படிங்கிறது மட்டும்தான் இனி உள்ள $1 மில்லியன் கொஸ்டின். ஓகே, பார்க்கலாம் சார். அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இங்க வேற புது அப்டேட் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம இல்லை அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கூட்டு வந்துட்டு தவிர்க்க பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு விதமாக உங்களை சந்தித்து வர உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.